மக்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. ஆனால் இன்றைக்கு அந்த அமைச்சர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. விழுப்புரம் புரட்சி பாதம் அடியெடுத்து வைத்தவுடன் முதல்ல ஒரு அமைச்சர் காலி ஆயிட்டார். தப்பா எடுத்துக்காதீங்க, பதவி போயிடுச்சுன்னு சொன்னேன். இன்னும் எத்தனை அமைச்சர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. கடைசியா 24 நாடாளுமன்ற தேர்தல் வரத்துக்குள்ளாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட போகிறது. சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே தேர்தல் நடக்க போகின்றது. இந்த தேர்தலில் 40 தொகுதிகளும் பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற போகின்றது. அனைத்து சட்டமன்றங்களையும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இரண்டாவது முறையாக அரியணை ஏற இருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார்கள். இன்றைக்கு யார் யாரோ ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிமுகவை பற்றி ஏதோதே பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு தொண்டன் முதற்கொண்டு அத்தனை பேரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவிக்கு பிறகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்கள் என்று இந்த மக்கள் ஒன்று கூடி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய தொண்டன் மட்டுமல்ல, கட்சியை சாராதிருக்கின்ற பொதுமக்களும் எங்களை போல் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் இந்த தமிழகத்திற்கு ஒரு வளர்ச்சி கண்ட முதலமைச்சர் எதிர்காலத்தில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க பார்த்திருப்பீங்க, 4 வருஷம் 4.5 வருஷம் அண்ணன் முதலமைச்சராக இருந்தார். தினம் தினம் அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாளைக்கு என்ன செய்யலாம், அடுத்த நாள் மக்களுக்காக என்ன செய்யலாம், இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு உதாரணமாக வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அது சாதனை. பாமரனும் நகரத்தை தேடி செல்வதற்கு பதிலாக அவரவர்கள் இருக்கின்ற பகுதிகளிலேயே மருத்துவம் பார்த்துக் கொள்வதற்கு அம்மா மினி கிளினிக் என்று ஒரு மருத்துவமனை உருவாக்கி கொடுத்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை இளம் பெண்கள் திருமணத்திற்காக திருமண நிதி உதவி திட்டத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள். தாலிக்கு தங்கம் என்ற அருமையான திட்டத்தை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு என்று சொல்லுகிறவர்கள் மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை முடக்கி இருக்கிறார்கள். எந்தெந்த திட்டங்களை முடக்கினார்கள் அப்பொழுது தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும், பொங்கி எழுந்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இது மக்களுக்கான திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் முடக்கி இருக்கிறார்கள். ஆக பயன்பெற்ற மனிதரெல்லாம் வயிற்றெரிச்சலோடு இருக்கிறார்கள். எப்படி போக்குவரத்து துறையில பணியாளர்கள் கிட்டத்தட்ட வருட கணக்கில் ஆகின்றது பணி ஓய்வு முடிந்து, இன்னும் கூட அவர்களுக்கு அந்த பணி பலன் கிடைக்கவில்லை. பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஏமாற்றி வாக்கு வாங்கிய இந்த அரசு இன்னும் கூட பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர மாட்டார்கள். அவருடைய ஆட்சி காலம் முடிகின்ற வரையில் கொண்டு வர மாட்டார்கள். எப்படி பேராசிரியர்கள் எல்லாம் இன்னும் கூட புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, சம வேலைக்கு சம ஊதியம். ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலும் ஊராட்சி செயலாளர்கள் இன்னும் கூட அவர்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேறவில்லை, போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஏன் காவல்துறையை கூட காவல்துறை போராடாமல்
அவர்கள் புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஆக விவசாயிகளையும் ஏமாற்றி இருக்கிறது இந்த அரசு, நெசவாளர்களையும் ஏமாற்றி இருக்கிறது இந்த அரசு, அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி இருக்கிறது இந்த அரசு. ஆக அத்தனை பேரும் ஏன் திமுக காரனை சொல்லுகின்றான், எடப்பாடியுடைய அரசே பரவாயில்லப்பா, நம்ம அரசு நம்மளையே இப்படி பழி வாங்குறாங்களே, என்னப்பா இது, நம்ம யாருக்கிட்ட போய் பேச முடியலையே, கேட்க முடியலையே, நம்மள காரி துப்புறாங்களே இந்த அரசு. ஆனா உண்மையா நான் அந்த காலத்துல திமுக தான், சத்தியமா இவன் நான் திமுக ஓட்டு போட மாட்டேன், அதிமுக தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் புரட்சி பரத்தினுடைய தொழிற்சங்கத்தில் திமுக தொழிற்சங்கவாதிகள் எங்களிடத்தில் முறையிடுகிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் இருக்கின்ற திமுக காரர்கள், எல்லா நிறுவனங்களிலும் இருக்கின்ற புரட்சி பரத்தினுடைய தொழிற்சங்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இங்கே இருக்கின்ற பாதுகாப்புத்துறை, சென்னை சுற்றி இருக்கின்ற பாதுகாப்பு துறைகள் எத்தனை இருக்கின்ற அத்தனையும் புரட்சி பரத்தினுடைய SC/ST நலச்சங்கம் இருக்கின்றது, வலுவாக இருக்கின்றது, தொழிற்சங்கம் இருக்கின்றது. அதில் ஒருவர் இருவர் திமுக காரர்கள் கூட எங்களுக்கு இனிமேல் இந்த திமுக வேட்டியை நான் கொளுத்தி விட போகிறேன் என்று அவன் சொல்லுகின்ற அளவிலே இன்றைக்கு மனவேதனையோடு இருக்கின்றான். ஆக தேர்தல் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள். எப்படி இந்த தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களினுடைய அடையாளமாக இருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு மணி மண்டபம் வேண்டும் என்று நம்முடைய நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் அன்றைக்கிருந்த முதலமைச்சர் அம்மையார் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் கோரிக்கை மனுவாக கொடுத்தார்கள். உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார்கள். மணிமண்டபம் கட்டுவதற்கு நிதியை ஒதுக்கினார்கள், இடத்தை ஒதுக்கினார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதே இடத்திலே அடிக்கல் நாட்டு விழாவிற்கு நம்முடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களை அழைத்து மேடையிலே அமர்த்தி அழகு பார்த்தார்கள். அன்றைக்கு மணிமண்டபம் அடிக்கல் நாட்டப்பட்டது. தலைவர் அவர்கள் அரக்கோண மாநாட்டிலே பட்டியலின மக்கள் காவல்துறையில் பணியில் சேர்வதற்கு உயரம் சற்று கம்மியாக இருக்கின்றது. ஆக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காவல்துறை பணியிலே சேர முடியவில்லை. அம்மா அவர்களுக்கு 2-3 சென்டிமீட்டர் நீங்கள் சலுகை கொடுத்தால் இந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் காவல்துறை பணியிலே சேர்ந்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த மேடையிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், பட்டியலின இளைஞர்களுக்கு 168 இருந்ததை 165ஆக மாற்றினார்கள். மேடையிலேயே அறிவித்தார்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு காவல்துறை பணியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு உறுதுணையாக ஊன்றுகோலாக இருந்தது தலைவர் பூவை மூர்த்தியார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போலீஸ்காரனுக்கு பதவி உயர்வுலையும் இல்ல காவல்துறை பணிக்கு சேர்வதற்கு நம்ம உதவியா இருந்தா கூட நம்ம மேலதான் கேஸ் போடுறோம். அது வேற வழி. அது உதாரணத்துக்கு சொல்றேன். நம்முடைய தொண்டாளர்களுக்கு வருகின்ற வழியிலே வண்டிகள் எல்லாம் வேறு பாதைக்கு மாற்றி விடுகிறார்கள். நேற்றைய தினத்திலே 2 முகப்புகளை விழுப்புரம் பைபாஸில் இறங்குவதற்கும் இந்த பக்கம் இருக்கின்ற பைபாஸில் இறங்குவதற்கும் முகப்புகளை அகற்றினார்கள். பெயர் பலகைகளை அகற்றினார்கள், கொடிகளை அகற்றினார்கள். இந்த நகராட்சித்துறை முறையாக அனுமதி பெற்று அதற்குண்டான பணத்தை கொடுத்து ரசீது வாங்கி நடத்துகின்றோம். ஆனால் எந்த விதமான உதவியும் இந்த நகராட்சி செய்யவில்லை. கேட்டால் எங்களுக்கு பிரஷர் வருது, என்னையா பிபி வருது, பிரஷர் வருது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இங்க இருக்கிற ஒரு அரசியல் புள்ளி சொல்றாரு, நான் இருக்கிற ஏரியால இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறாங்க,
எனக்கு என்னையா மரியாதை இருக்குது, என் கட்சி தலைவர் என்னைய நினைப்பாங்கன்னு சொல்லி அராஜகம் பண்ணாரு. அவர் பண்ண மறுநாள் பதவி போயிடுச்சு. இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கின்றது. அண்ணன் மூர்த்தி அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். மனசாட்சி உள்ளவர்களை தெய்வமாக இருக்கிறார். வட மாவட்டத்தில் மழை, அப்படியே நேர ஃப்ளைட்ல போய் இறங்குற மாதிரி மதுல இருந்து அந்த பக்கம் மழை, இடையில மழை இல்லை. ஏன்னா புரட்சி பாரதத்தினுடைய மாநாடு விழுப்புரத்தில் நடக்குது. இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆக இன்றைக்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தேதியை இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தோம். 3 தேதியை கொடுத்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இடத்துல தேதியை கேட்டும். இந்த தேதி இன்றைய தேதியை தான் அவர் கூட 3 தேதியை கொடுத்தோம். இன்றைய தேதியை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இந்த தேதியில் நான் வரேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தான் எங்களுக்கும் தெரிகின்றது, இதே தேதியிலே 27 வருஷத்துக்கு முன்னால் இதே விழுப்புரம் பேருந்து நிலையத்திலே இந்த தேதியில் 20/12/2001 அம்பேத்கருடைய சிலையை நிறுவி இருக்கிறார்கள் என்பது உண்மையாக எந்த அளவுக்கு இது பொருத்தமாக இங்கே அமைந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அண்ணன் தலைவர் மூர்த்தியார் அவர்கள் இன்னும் கூட நம்மை எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை இராணுவ பலத்தோடு இராணுவ கட்டுப்போடு இருக்கின்ற அதிமுக வழிநடத்துகிறார்களோ, அதே போல் புரட்சி பாரதத்தினுடைய இளைஞர் பட்டாளத்தை கூட்டத்தை அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் இப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆக இந்த அளவிற்கு எங்க 1000 வண்டிற்கு மேலாக பாண்டிச்சேரி வழியாகவும், அதாவது டோல்கேட்டில் இருந்து விக்ரவாண்டி டோல்கேட் இருந்து அந்த பக்கம் திருப்பி விட்டுறாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வராமையே நேராக திருச்சி ரோட்லேயே நேராக விடுறாங்க. போலீஸ் இந்த பக்கம் அனுமதிக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வண்டிகள் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லாமல் காவல்துறை இந்த கூட்டத்தில் சதி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது போன்ற அராஜகம் பிடித்த காவல்துறைக்கெல்லாம் இன்னும் 3 மாதம்தான் இருக்கின்றது. அவர்களுக்கு அராஜகத்தை அடக்குவதற்கு எப்படி ஒரு திமிர் பிடித்த காளையை ஒரு இளைஞன் அடக்குகின்றன, அதே போல் இந்த வெறி பிடித்த கூட்டத்தை அடக்க வருகின்றார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற SDPI கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கரீம் அவர்களும் சரி இந்த அளவிற்கு அண்ணன் அவர்கள் வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால், அதனால தான் எந்த அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் யாருமே பேச முடியல. நேராக நீங்களே பிடிச்சிட்டு சீக்கிரம் முடிச்சிருங்க, இன்னொரு இடம் போனேன்னு சொன்னார். ஆகவே என் உரையை நான் இதோடு முடித்து கொண்டு, அண்ணன் அவர்கள் இன்றைக்கு டிசம்பர் 20 சர்வதேச மாத ஒருமைப்பாடு தினம் என்று சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம். ஆகவேதான் இந்த சமூகத்திற்கு யாரெல்லாம் உழைத்தார்களோ, யாரெல்லாம் இந்த மனித சமூகத்தை கட்டி காப்பாற்றினார்களோ அவர்களுடைய திருவுருவ படங்களை அதற்கு அடையாளமாகத்தான் இந்த பத்திரிகையில் நாங்கள் போட்டிருக்கின்றோம். அதற்கு உதாரணமாக கௌதம புத்தர் அவர்களும், வள்ளலார் அவர்களும், பட்டினத்தார் அவர்களும், நாராயணகுரு அவர்களும், அம்பேத்கர் அவர்களும், அன்னை தெரசா அவர்களும், ஜார்ஜ் பென்னி குயிக் அவர்களும், சாரதாபாய்
பூலே அவர்களும், வஉசி அவர்களும், அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களும் மற்றும் இவர் யாரு? என்ன சிங் இவரு? இல்ல சிங்கு. இவர்களை எல்லாம் இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட பெரிய தத்துவ ஞானிகள். இந்த சமூகத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற போதனைகள் இந்த மாநாட்டிற்கு அடையாளமாக இவர்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆக இந்த சிறப்பு வாய்ந்த மாநாடு இது புரட்சி பாரதத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் சொல்லுகின்ற செய்தி கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள், நாமும் சொல்லியிருக்கின்றோம். ஆக இன்னும் கூட இருக்கின்றவர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யார் யாரோ ஆட்டம் போட்ட இந்த பல மாவட்டங்களில் அவருடைய ஆட்டம் எல்லாம் இன்றைக்கு ஓட்டம் கண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு புரட்சி பாரத தொண்டர்களுக்கு பல இடைஞ்சல்களை கொடுத்திருக்கிறார்கள். இது குமரி முனை வரை புரட்சி பாரதம் ஓயாமல் பட்டி தொட்டி எல்லாம் தெரு கூட்டங்களும் கிராமம் கிராமமாக நடத்தி ஒட்டுமொத்த தமிழகத்திலே பட்டியலின மக்களுக்கு ஒரே இயக்கமாக புரட்சி பாரதத்தை நாங்கள் நிலை நிறுத்தியே தீருவோம் என்று இந்த நேரத்தில் நான் ஆணையிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.